இன்றைக்கான கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது மெஹந்தியை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்ம ஹேண்டில் ஸ்டார்டிங்கில் எப்படி இது பண்ணுமோ அந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுபோல் இடையிலே இது போடுவாங்க எப்படின்னா இது இந்தியன் டிசைன்ஸ்க்கு வந்துட்டு நான் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு லைன்ஸ் தான் போட்டு நம்ம ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கணும், 2 லைன்ஸ் ஓகேவா. அதே போல் இங்கேயும் 2 லைன்ஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம ஹம்ப் எப்படி ஈவனாக வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹம்ப் போடுங்க. அதே போல் ஹோம்ஒர்க்கில் எனக்கு வந்து நான் எப்படி பர்ஃபெக்டாக போடணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ 9 கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா திரும்பி நான் வந்துட்டு உங்களுக்கு போட சொல்லுவேன் ஓகேங்களா. கீழே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஹம்ப் போட்டுருணும் ஓகேவா. இப்போ இதில் நடுவில் வந்து ஃபுல்லப் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிட்டு பண்ணலாம். பட் ஆனால் ஹேண்டில் இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம். இந்த பேப்பருங்கிறனால இங்கே வச்சுட்டு அங்கே வச்சோம்னா கையில் அப்பிடும். அதனால் சும்மா நார்மலாக போட்டுக்கணும். அதாவது 8 1 இன்ச் வந்து 8 இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு இதில் டாட் வைக்கணும். 1 2 3 1 2. அதாவது ஃபஸ்ட்டில் வந்து நம்ம 3 டாட் வச்சோம்னா செகண்டில் 2 டாட் வைக்கணும். ஆனால் இப்போ இதில் 2 வச்சுக்கோனால இங்கே வந்து 3 டாட் வைக்கணும் ஓகேவா. அடுத்து 2 டாட், அடுத்து 3 டாட். அப்போ தான் அது பார்க்க உங்களுக்கே தெரியும் எத்தனை டாட்ஸ் இருக்குது, எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதே போல் 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா. லைன்ஸ் போட்டு இதுக்கு மேலே வந்துட்டு பண்ணுறோம். இதே போல் ஹம்ப் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஹம்ப் போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே ஒரு லைன் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதே போல் இங்கே ஒரு லைன் மாதிரி போடணும் ஓகேங்களா. இப்போது இந்த லைனுக்கு மேலே ஒரு லைன் கொஞ்சம் கேப் விட்டு தான் போகணும். அப்போ தான் நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோங்கிறது தெரியும் ஓகேவா. இப்போ இதில் நமக்கு என்ன ஃபில்லப் போடலாமோ அது மாதிரி நீங்கள் வந்து போடலாம். நான் வந்து இதில் இப்போது 2 லைன்ஸ் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் சொல்லி தரணும்னாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இன்னொரு மெயினான ஒரு விஷயம் நான் அதை மறந்து போயிட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு மெஹந்தியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது போல் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இந்த மெஹந்தியில் வந்து அதிகமாக நான் ஓப்பன் பண்ணாலே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதை சொல்லிக்கிறேன். நம்ம மெஹந்தியில் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் தானாக வருது அப்படின்னா அதில் நிறையா வந்து மெஹந்தியை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப டைட்டாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க இதை போட்டு மூடிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மெஹந்தியை வந்து நிறையா மெஹந்தியை ரிமூவ் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்க்கக்குள்ள இப்போ வருதா லீக் ஆகுதான்னு. அப்போது கடைசியாக வந்துட்டு லீக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. நீங்கள் நினைக்கிற நான் மெஹந்தி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சொதப்புறதுக்கு நம்ம லீக் அவுட் பண்ணிட்டு பண்ணோம்னாக்கா ஒரு ஃப்ரீயாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதே போல் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டீங்க. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் இன்னொரு தடவை சொல்கிறேன். மெஹந்தியை வந்துட்டு ஒரு பெண் மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் இப்படி தான் எப்போதுமே போடுவேன். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கே பிடிச்சி போடுவாங்க இந்த இடத்துல ஓகேவா. சில பேர் இங்கே பிடிச்சி போடுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறனால உங்களுக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்கும், இங்கே வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த கட்டை வரல தாண்டி பிடிச்சிப்போம். உங்களுக்கு மெஹந்தி போடுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக வரும். ஸ்டார்டிங்கில் எதுவும் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் நல்ல மெஹந்தியில் ஃப்ளூவெண்ட்டாக ஆகிட்டீங்கன்னா இப்படியும் நீங்கள் போடலாம், இங்கே பிடிச்சும் நீங்கள் போடலாம். அது உங்களுடைய கையில் கலர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சி போடுறது வராது. அது மோஸ்ட்லி இங்கே வேணால் பிடிச்சி கூட நான் ட்ரை பண்ணிடுவேன். அதே போல் நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் கூட மெஹந்தி போட்டுருவேன் அட்ஜஸ்ட் பண்ணி. அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ மெஹந்தி கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு நீங்கள் என்ன செய்யலாம் ஃப்ளூவெண்ட்டாக வரலாம் ஓகேங்களா. சரி வாங்க கிளாஸ் பண்ண போகணும். ஸோ இந்த 2 லைன் போட்டாச்சா இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும்
மறுபடியும் 2 லைன் போடணும். நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே வந்து விட்டு போன மாதிரி வரும். அதே போல் இங்கேருந்து இந்த இடத்துல இங்கே லைட்டாக வந்து போகணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன் பண்ணலாம். நான் வந்து ஒரு ட்ராப் நடுவில் வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த ட்ராப் வச்சு லைட்டாக இழுத்து விட்டு மேலே ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா? இது பார்க்க சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்னு சொல்லலாம். நம்ம பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை. லைன் போட்டு ட்ராப் வச்சு அப்படியே நம்ம இது பண்ணிட்டோம். ஓகேங்களா? பேசிக்கான டிசைன்ஸ் தான் எப்படி பார்க்க லுக்காக இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க. இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. கீழே 2 லைன்ஸ். ஓகேவா? உங்களுக்கு லைன் இது மூலம் ஸ்ட்ரைட்டாக வரணும்னா நீங்கள் லைன்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? மேலே வந்து ஹம்ப் போட்டுக்கோங்க. கீழேயும் அதே போல் ஹம்ப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 2 சைட் போட்டாச்சா? இப்போது இங்கே என்ன செய்ய போனால் இதே போல் 2 லைன், இந்த சைடு 2 லைன். இப்போ இங்கே 2 லைன் சமமாக வரதுக்காக உங்களை நான் சென்டரில் வந்து போட சொன்னேன். இந்த மாதிரி போட்டாச்சா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்லப் பண்ண போகிறோம். ஓகேவா? நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ வந்து மெஹந்தி இவ்வளோ நல்லா போடுற, அதே போல் வந்துட்டு இத்தனை நாளாக நான் ஃபீஸ் வாங்கிட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 1.5 இயராக தான் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். அது சில பேருக்கு தெரிஞ்சு முட்டாளா நீனு எல்லாம் இந்த நாளில் வந்து காசு வாங்குறாங்க, நீ ஏன் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, என்னால் 4 பேருக்கு வந்துட்டு யூசஸ் இருக்கணும், என்னால் 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். அதே போல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, என்னை முட்டாள்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலியமா என்னோட நாலேஜ் தான் வருது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எஜுகேஷனாக இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்குள்ள அதை மற்றவங்களுக்கு அப்படியே போக போகிறது கிடையாது. இப்போது நம்மள்ட்ட ஒரு ஃப்ளாட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளாட் வந்துட்டு ஒரு சொத்து. அதே போல் தான் இப்போ இந்த மெஹந்தி கற்றுக்கிறதுமே ஒரு சொத்து. ஓகேங்களா? உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சொத்தை வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டை வந்து யார் வேணாலும் வந்து அபகரிச்சுட்டு போகலாம் மற்றவங்க. இப்போது இந்த இதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக நீங்கள் அபகரிக்க முடியாது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலயமா அந்த கல்வி வந்து எனக்கு இன்னும் அதிகமாக நாலேஜ் வரும். ஓகேவா? அதே போல் நீங்கள் அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லிக் கொடுப்பீங்க, அது உங்களுக்கு நாலேஜ் வரும். ஓகேங்களா? இது வந்து அழியக்கூடிய ஒரு சொத்து கிடையாது, அடுத்தவங்களால எடுத்துக்கக்கூடிய ஒரு சொத்து கிடையாது. ஐ மீன் நம்மள்டேருந்து தவறான முறையில் பறிக்கக்கூடியது கிடையாது. நம்மள்டேருந்து அது அடுத்தவங்கள்ட்ட போக்கில் நமக்கும் அதில் நாலேஜ் வரும், அடுத்தவங்களுக்கும் நாலேஜ் வரும், அடுத்தவங்களுக்கும் நல்லது வரும். ஓகேங்களா? ஆனால் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து முட்டாள்தனமான வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது அவங்க பேசுகிறபடி பேசுவோம். அதை பற்றின ஒரு இது எனக்கு கிடையாது. என்னோட நோக்கம்னா இது மட்டும்தான். ஓகேங்களா? அதே போல் நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு அப்போ ரிப்ளை பண்ணலை. அவங்க யார் அப்படின்னா நான் இப்போ சொல்ல விரும்பல. இப்போ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, போடி கிறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு தெரியல. எதனாலனாக்கா அந்த மாதிரி கிளாஸ் ஃப்ரீயாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு கான்செப்ட் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த இதில் வீடியோவில் வந்துட்டு நான் அவ்வளோ கிளியராக வந்து ஒன்றுமே நான் வந்து சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லி அவங்க சொல்லக்குள்ள நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். எதனால் இந்த மாதிரி சொன்னீங்க அவங்கள, இந்த மாதிரி ஏன் ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்குற இவ்வளோ கிளியராக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணத்தில் தான் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறனால உனக்கு தானே லாஸ்ன்னாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. லாஸ் நீங்கள் நினச்சிருக்கோங்க, எனக்கு அது லாஸ் கிடையாது, மற்றவங்களுக்கு அதில் நல்லது இருக்கிறனால அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்ட நிறையா பேர் வந்துட்டு இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. என்கிட்ட கான்டாக்ட்லேயும் வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சொல்லப்போனால் இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறையா ஸ்டேட் லெவலில் நிறையா கண்ட்ரீஸில் வந்துட்டு என்கிட்ட வந்து கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு அவங்களுக்கு நிறையா யூசேஜ் இருக்குது. ஓகேங்களா? இது கேட்கக்குள்ளே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களே நினச்சி பாருங்கள். நான் வந்து நார்மலாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், என்னால் வந்து இவ்வளோ பேர் கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு அவங்க மூலியமாக ஏர்ன் பண்ணுறாங்கக்குள்ள ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்கிட்ட காசு பணம் தான் கிடையாது, நல்ல மனசு இருக்குது. அது மூலியமாக நான் சொல்லிக் கொடுத்தது மூலியமாக 4 பேருக்கு அது யூஸ் ஆகுது, 4 பேருக்கு அது பண வசதி உட்படுத்துதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. அவங்களுக்கு வந்து அது நல்ல விஷயத்துக்கு உதவும், ஒரு கல்விக்கோ இல்லை குடும்ப செலவுக்கோ உதவும் அப்படிங்கக்குள்ள அது எனக்கு ஒரு ஹாப்பி இருக்குது. அது அவங்களுக்கு புரியல. அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஓகே, அதை பற்றி நான் எதுவும் யோசிக்கல. இப்போ எதுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன்னா,
இப்போ மோஸ்ட் ஆஃப் டேஸில் வந்துட்டு நிறைய பேர் இதான் சொன்னாங்க, நீ ஃப்ரீயாக சொல்லாத, காசு கொடுத்து சொல்லி கொடுன்னு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும் அதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு எனக்கு அதிகமாக கொடுங்க. ஓகேவா? சரி வாங்க நம்ம கிளாஸ்க்கு போவோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நடுவில் ஒரு லைன். ஓகேவா? இங்கே வந்து ட்ராப்ஸ். இந்த ட்ராப்ஸ் வந்து சைடாக போகணும். பார்க்க வந்து உங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். சாரி, வெயின்ஸ் மாதிரி. வெயின்ஸ்னும் நீங்கள் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். ஓகேங்களா? இது வந்து ஹம்ப்பு. அதே போல் இங்கே ஒரு லைன். இந்த பார்டர் டிசைன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை போட்டே நீங்கள் வந்து கஸ்டமரை கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுருவோம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மெஹந்தியை வந்து இப்படி இப்படி ஜிக்ஸாக் மாதிரி கொண்டு வரணும். இந்த சைடும் போட்டுருணும். பார்க்க அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப எக்கு தப்பாக பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ணுறேனோ அதே போல் பண்ணணும். இந்த இடத்துல வந்து மெஹந்தியை நான் ரொம்ப ப்ரெஷ் பண்ணிட்டேன். இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. லைட்டாக மெஹந்தியை வந்து கொண்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? அதே போல் இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன். இதுக்கு மேலே ஹம்ப். கீழேயும் அதே போல் ஹம்ப். எல்லா பார்டர்லேயும் இது கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் மட்டுமே பார்க்க அது அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்பைரலில் அது வந்து ஒரே ஒரு வளைவு மட்டும்தான். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதே போல் ஆப்போசிட் சைடு இந்த டிசைன்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹேண்டில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் மாதிரி, ஐ மீன் ஒரே ஒரு வளைவு வச்ச மாதிரி போட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து டார்க் பண்ணிடணும். மேலே அதே போல் தான். மெஹந்தி வந்து கடைசியாக ஆகக்குள்ள இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். 2 சைடு பிடிச்சிக்கிட்டு போட்டோம்னாக்கா கீழே வந்து விழாது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு லீஃப் போடணும். ஓகேவா? லீஃபை போடணும். கொஞ்சம் எட்டி போடணும். இது கொஞ்சம் நெருக்கமாக போட்டோமா எட்டி போடணும். ஏன் சிஸ்டர் ஒரே டிசைன் ஏன் 2 தடவை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் மாறும்.
ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்த வந்து இழுப்போம். எப்படி இருக்கும்? பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? எனக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கான கிளாஸ் வந்து இதுதான். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய கிளாஸஸ் இருக்குது. மெஹந்தி கிளாஸ், அப்புறம் மிக்ஸாலஜி கிளாஸ், அதை எப்படி பிஸ்னஸாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் கேக் பேக்கிங் கிளாஸ் அதுவும் கண்டக்ட் பண்ணுவோம். அது போக சாரீ ப்ளீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் பிஸ்னஸ் வீட்டில் இருந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து கொண்டுட்டு வரணும்னு இருக்கேன். இதுக்கெலாம் வந்துட்டு எனக்கு நிறையா மோட்டிவேஷனான கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் கொண்டுட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து கொண்டுட்டு வருவேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆன் கிரியேஷன்.